குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங். நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வீக்கெண்டுக்காக ரொம்ப சீர்ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் எதை பற்றியெல்லாம் பேச போகிறேன் அப்படின்னா, முதல் நான் பேச தலைப்பு மெச்சூரிட்டி வர்சஸ் அடல்ட்ஹுட். இதை பற்றி பேச போகிறேன். தமிழில் மெச்சூரிட்டி அப்படின்னா பக்குவமடைதல் அப்படின்னு வச்சுக்கலாம். அடல்ட்ஹுட் அப்படின்னா உடல் சார்ந்த விஷயம். அதாவது உடல் வளர்ச்சி அடைந்த ஒரு தனம் தான் அடல்ட்ஹுட். ஸோ இதை பற்றி நான் ஃபஸ்ட்டு பேச போகிறேன். ரெண்டாவது என்ன பேச போகிறேன் அப்படின்னா, நிறைய பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைகளை கம்பேர் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்களுக்காக கம்பேர் பண்ணுறாங்க. ஒரு சின்ன விஷயம் பொதுவாக படிக்கிற விஷயங்களுக்காக கம்பேர் பண்ணுவாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சின்ன டே டு டே விஷயங்களை கூட ஒரு பக்கத்து வீட்டு பையனோடையோ ஒரு பக்கத்து வீட்டு குழந்தைங்களோடையோ கம்பேர் பண்ணுறது உண்டு. அதனால் கம்பேரிசனை பற்றி நான் ரெண்டாவது பேச போகிறேன். மூணாவது மெடிடேஷன் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். அதாவது மெடிடேஷன்னா என்ன, மெடிடேஷனை பற்றி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாலாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்ன அப்படின்னா, பெர்ஃப்யூம். இந்த காலத்தில் ஐடி ரொம்ப டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டான டேஸ். இப்போல்லாம் ஏர் ஆம்புலன்ஸ், ஃப்ளையிங் கார், இந்த மாதிரி அந்த காலத்தில் பெர்ஃப்யூம் அப்படிங்கிறது டே டு டே லைஃப்பில் ஒரு மேண்டேட்ரி திங் ஆயிடுச்சு. அதனால் பெர்ஃப்யூமை பற்றி நாலாவதாக பேச போகிறேன். அஞ்சாவது ஃபைனலாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோட் சொல்லி முடிக்க போகிறேன். இதுதான் இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, மெச்சூரிட்டி வர்சஸ் அடல்ட்ஹுட். மெச்சூரிட்டி வர்சஸ் அடல்ட்ஹுட்டில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, மெச்சூரிட்டினா என்ன, அடல்ட்ஹுட்னா என்ன, ஏன் இதை பற்றி பேசணும் அப்படின்னா, ஒரு குழந்தை கூட மெச்சூர்டாக இருக்கலாம், ஆனால் அடல்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு அடல்ட்டு அன்மெச்சூர்டாக இருக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும். மெச்சூரிட்டி அப்படிங்கிறது மனம் சார்ந்த விஷயம், அறிவு சார்ந்த விஷயம், மைண்டு சார்ந்த விஷயம். அதனால் வயசுக்கும் மெச்சூரிட்டிக்கும் சம்மந்தமே இல்லை. அதாவது ஒரு சின்ன குழந்தை கூட ரொம்ப பக்குவப்பட்ட தன்மையில் இருக்கலாம். அதே சமயம் ஒரு வளர்ந்த இளைஞர் கூட ஒரு பக்குவமடையாத தன்மையில் இருக்கலாம். ஸோ இதுதான் மெச்சூரிட்டி. அதனால தான் மெச்சூரிட்டி வர்சஸ் அடல்ட்ஹுட் அப்படின்னு. அடல்ட்ஹுட் அப்படிங்கிறது முழுக்க நம்ம உடல் சார்ந்த விஷயம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு தவழுது. தவழ்ந்து முடித்ததுக்கப்புறம் திணறி ரொம்ப ட்ரை பண்ணி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்குது. நடக்க ஆரம்பிக்கும்போது பேபியிலேருந்து கிட்ஸ் அப்படிங்கிறாங்க, நடக்க ஆரம்பித்த குழந்தைய. அதே நடக்க ஆரம்பித்த குழந்தை 18 வயசு அடையும் போது அதுக்கு நிறையா ஓட்டிங் ரைட்ஸ், அட்டானமி ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுத்து ஒரு தனியாக பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுற அத்தாரிட்டி இதெல்லாம் கொடுத்து இந்த சொசைட்டி ஒரு அடல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாம்பிங் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மெச்சூரிட்டினா என்ன, அடல்ட்ஹுட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். மெச்சூரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் முதல்லையே சொன்ன மாதிரி ஒரு குழந்தை கூட மெச்சூர்டாக இருக்கலாம். ஒரு குழந்தை மெச்சூர்டாக இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப பக்குவமான தன்மையில் இருக்கலாம். இதை சிம்பிளாக மெச்சூரிட்டி அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, மெச்சூரிட்டினா என்ன அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குட் அண்ட் பேட். அதாவது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உள்ள வேறுபாடை தெளிவாக தெரிஞ்சுக்கிறது. இதை ஒரு அவேர்னஸில் இருக்கிறது. அதாவது ஒரு விழிப்புணர்வில் இதை வச்சு நாம் செயல்களை செய்கிறதுக்கு பேர் தான் மெச்சூரிட்டி, பக்குவப்பட்ட தன்மை. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உள்ள வேறுபாடை தெளிவாக கண்டறிகிற திறமை. ரெண்டாவது எப்பவுமே ஒரு விழிப்புணர்வோட கெட்டதை தவிர்த்துட்டு நல்லதை மட்டும் மேற்கொள்கிற பணி. அதாவது நம்ம செய்கிற செயல், பேசுகிற வார்த்தைகள், இது எல்லாத்துலேயுமே
ஒரு விழிப்புணர்வோட கெட்டதை நம்ம தவிர்த்தணும். அதாவது பேட்னஸை தவிர்த்துட்டு குட்னஸ் நல்லதை மட்டும் கடைபிடிக்கிறது, நல்லதை மட்டும் பேசுறது, நல்லதை மட்டும் செய்கிறது. இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வோட நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உள்ள வேறுபாடை கண்டறிஞ்சு வாழ்கிற நிலைமைக்கு பேர் தான் வந்து மெச்சூரிட்டி. அதனால தான் வந்து ஒரு குழந்தை கூட வந்து மெச்சூர்டாக இருக்கலாம். அதாவது வந்து ஒரு குழந்தை அப்படிங்கும்போது ஒரு 3வது படிக்கிற குழந்தைக்கு நல்லது கெட்டது தெளிவாக தெரிஞ்சு, வேறுபாடு தெரிஞ்சு, அது கெட்டது அப்படிங்கிறத தவிர்த்துட்டு நல்லதை மட்டுமே செஞ்சுட்டு நல்லதை மட்டுமே திங்க் பண்ணிகிட்டு இருக்கிற குழந்தைங்கள வந்து மெச்சூர்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பக்குவம் அடைந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் ஒரு இளைஞர் இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து உடல் அளவில் ஒரு அடல்ட்டாக இருக்கலாம். 18 வயசு தாண்டும் போது அவர் உடல் அளவில் வந்து அவருக்கு போதிய உடல் வளர்ச்சி இருக்கலாம். அதே சமயம் அவர் வந்து தனித்து செயல்படுவதற்காக இந்த சமுதாயம் வந்து அவருக்கு எல்லா ஸ்டேட்டஸும் கொடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் அவர் வந்து நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இந்த வேறுபாடு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் ஒரு குழப்ப நிலையில் சில சமயம் நல்லது, சில சமயம் கெட்டது, எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பிறர் மனம் தூண்டுதல், பிறர் சொற்கள் தூண்டுதல், இந்த சமுதாயத்தில் நிகழும் நிகழ்ச்சியை கண்டு தூண்டுதலால் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வேறுபாடு தெரியாமல் தூண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது வந்து ஸ்டுமிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க செயல்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து அடல்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியுமா ஒழிய மெச்சூர்டு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து மெச்சூரிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஒரு மெச்சூர்டாக ஒருத்தங்க மெச்சூரிட்டி அட்டைன் பண்ணணும் அப்படின்னா அவங்க எப்போ வேணாலும் மெச்சூரிட்டி அட்டைன் பண்ணிடலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்லதை மட்டும் கடைப்பிடிங்க, நல்லதை பேசுங்க, நல்லதை சிந்திங்க. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா மெச்சூரிட்டியை நீங்கள் அட்டைன் பண்ணிடலாம். இதைத்தான் வந்து மெச்சூரிட்டியில் நான் சொல்ல வந்த தலைப்பு. இதைத்தான் வந்து ஓஷோ என்ன சொல்லுவார் அப்படின்னா, மெச்சூரிட்டி அப்படின்னு ஒரு சூப்பரான புக் எழுதியிருக்கார் ஓஷோ நிறைய புக்குகள் எழுதியிருக்காரு. அது நிறைய புக்கு ஃபேமஸ். ஆனால் ஓஷோ எழுதின புக்கில் எனக்கு பிடிச்ச புக்கு என்ன அப்படின்னா மெச்சூரிட்டி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். அந்த புக்கு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த புக்கை நான் ஃபுல்லாக படிச்சிருக்கேன். அதில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, டோன்ட் டீச் அ சைல்டு பட் லேர்ன் ஃப்ரம் த சைல்டு அப்படின்னு சொல்லுவார். அதாவது வந்து ஒரு குழந்தைக்கு போதிக்கிறத விட ஒரு குழந்தைகிட்டேருந்து கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இந்த குழந்தை மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் வந்து கலக்காமல் இருக்குது. அதாவது இந்த சமுதாயத்தில் நிறைய வந்து கலப்படங்கள் சூழ்ந்துருக்குது. அதாவது வந்து அடல்ட்ரேஷன் ஃபுல்லாக இருக்குது. அதாவது வந்து இந்த சமுதாயத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால யாருமே வந்து சுயமாக தெளிவாக நல்லதை சிந்திக்க முடியாது. ஆனால் ஒரு குழந்தை வந்து சுயமாக தெளிவாக நல்லதை சிந்திக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது சமுதாயத்தில் இல்லை. அதனால் ஒரு குழந்தைக்கு நீங்கள் போதிக்கிறத காட்டிலும் ஒரு குழந்தைகிட்டேருந்து எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அதை கற்றுக்குங்க அப்படின்னு அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிற புக்கில் சூப்பராக சொல்லியிருப்பார் ஓஷோ. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் உங்களுக்கு மெச்சூரிட்டி வர்சஸ் அடல்ட்ஹுட் அப்படின்னுங்கிற தலைப்பில் சொல்ல வந்த செய்திகள். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நான் சொன்ன கருத்துக்களை கேட்டு நீங்கள் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அடல்ட்ஹுட்டுக்கும் மெச்சூரிட்டிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், எட் யூ கேன் பி மெச்சூர்டு. நீங்கள் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கலாம். ஒரு பக்குவமடைஞ்ச நிலையில் நீங்கள் சேர முடியும். எப்படி அப்படின்னா கெட்டதை தவிர்த்துருங்க, கெட்டதை தவிர்த்துட்டு கெட்டதை செய்யாமல் நல்லதை மட்டுமே நினச்சிட்டு நல்லதை மட்டுமே செஞ்சுட்டு இருந்தால் நீங்கள் ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேட்டுக்கு வர முடியும். இதுதான் மெச்சூரிட்டி அப்படிங்கிற தலைப்பு கீழே நான் சொல்ல வந்த தலைப்பு, மெச்சூரிட்டி வர்சஸ் அடல்ட்ஹுட். 2வது நான் சொல்ல வந்த தலைப்பு என்ன அப்படின்னா கம்பேரிசன். இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள வளர்க்கும்போது ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டோடையோ இல்லை பக்கத்து வீட்டில் ஒரு எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய குழந்தைகளோடையும் ஒருத்தங்களை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பேசுகிறது உண்டு. ஸோ இந்த கம்பேரிசன் பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கம்பேர் பண்ணாதீங்க, குழந்தைங்களை ஒருத்தவங்களோட இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கம்பேரிசனுக்கு கீழே கம்பேர் பண்ணுறதுல வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குது.
அந்த விஷயத்த தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் இதனால் வந்து நான் என்ன இதன் மூலியமா வந்து நான் என்ன சொல்கிறேன், என்ன சொல்லலை அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் வந்து ரெகுலராக கம்பேர் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்கள அப்படிங்கிறத நான் சொல்லலை. கம்பேர் பண்ணுறதுனால ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கம்பேர் பண்ணால் என்ன அப்படின்னா, கம்பேர் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கழுதை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கழுதையை வந்து எப்போவுமே வந்து ஒரு குதிரையோட கம்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கழுதை வந்து குதிரையோட கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்? குதிரை வேகமாக ஓடும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். கழுதை வந்து ஸ்லோவாக இருக்கும். அதனால் வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் டல் ஆகிட்டாங்க அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸில் டல் ஆகிட்டாங்க அப்படின்னா, குதிரை வந்து கழுதை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. குதிரை வந்து வர வர கழுதையான கதை ஆயிடுச்சு அப்படிங்கிறது சொல்கிறது உண்டு. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கம்பேரிசன் பண்ணுறாங்க. கம்பேர் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கழுதையை வந்து குதிரையோட கம்பேர் பண்ணும்போது, அந்த கழுதை வந்து ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் தன்னைத்தானே இம்ப்ரூவ் பண்ணட்டும் அப்படிங்கிறத மைண்ட் செட்டாக வச்சு தான் வந்து கழுதையை வந்து குதிரையோட கம்பேர் பண்ணுறாங்க. இங்கே வந்து கம்பேரிசன் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு கழுதை இருக்குது. அந்த கழுதையை வந்து குதிரையோட கம்பேர் பண்ணி பேசலை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கழுதை என்னவாகும் அப்படின்னா, கழுதை வந்து ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் நோக்கி போகும். இதுதான மனிதனோட இயல்பான மனநிலை. அதாவது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். எதை எடுத்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதனால் அந்த கழுதையும் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பை நோக்கி போகும். கழுதை கம்ஃபர்டபுளான லைஃப்பை நோக்கி போகும்போது என்னாகும் அப்படின்னா, தன்னை எதோடையும் ஒப்பிடாது. தன்னை எப்போவுமே ஒரு கம்ஃபர்டபுளான நிலைமைக்கு வச்சுக்க ட்ரை பண்ணும். அப்படி இருக்கும்போது ஒருவேளை கழுதை தன்னை வந்து ஒரு கட்டெரும்போட ஒப்பிட்டு, அதாவது கம்பேர் பண்ணி, நாம் கட்டெரும்பை பெருசாக இருக்கோம், நாம் கட்டெரும்போட வேகமாக இருக்கும். அதாவது வந்து கட்டெரும்பு வந்து 1/2 மணி நேரம் நடந்தால் தான் 100 மீட்டர் கடக்க முடியும் அப்படின்னா, நம்ம ஒரே எட்டில் 100 மீட்டர் கடக்கிறோம் அப்படின்னு சொல்லி கழுதை கட்டெரும்பை கம்பேர் பண்ணி நாம் சுப்பீரியரான ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படின்னு ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்டேட்டுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னவாகும்? கழுதை வந்து எதுவுமே செய்யாமல் அப்படியே சிலை மாதிரி மாறிடும். இதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுதை தேஞ்சு கட்டெரும்பான கதையாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அது. கழுதை தேஞ்சு கட்டெரும்பான கதையாச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா, கழுதை வந்து தன்னை வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்டேட்லேயே வச்சுக்கிறக்காக ஒரு கட்டெரும்போட தன்னை கம்பேர் பண்ணி, நம்ம சும்மா இருக்கிறதே வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி தான் அப்படின்னு அந்த கழுதை நினைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து கழுதை தேஞ்சு கட்டெரும்பான கதைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கழுதையை வந்து குதிரையோடு ஒப்பிடும்போது கழுதை சும்மா நின்றுட்டுருக்கிறத விட நடக்க ட்ரை பண்ணும். சரி குதிரை ஓடுது, நம்ம நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும். குதிரை நடக்கும்போது சரி குதிரை நடக்குது, நாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வேகமாக நடப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணும். இதனால தான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட கம்பேர் பண்ணுறது, உங்களை வந்து பக்கத்து வீட்டு பசங்களோட கம்பேர் பண்ணுறது. இதனால தான் பேரண்ட்ஸ் வந்து நல்லா படிக்கிறவங்களையும், நல்லா சிறப்பாக செயல்படுறவங்களையும் ஒருத்தவங்களையும் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி பேசுகிறது உண்டு. ஏன்? அகடமிக் ஜேர்னல்ஸ்லேயே வந்து நீங்கள் உங்களோட ரிசல்ட்டை, உங்களோட மெத்தடை சொல்லும்போது ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங், அதாவது வந்து பயன்பாட்டில் இருக்கிற செயல்முறையோட ஒப்பிட்டு தான் நீங்கள் பேசுகிறீங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, கம்பேரிசனில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறக்காகத்தான் நான் உங்களுக்கு இத்தனை விஷயங்களை சொல்கிறேன். ஸோ சில சமயம் கம்பேரிசன் வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தான் நான் உங்கள்கிட்ட முன் வைக்கிறேன். ஸோ இதைத்தான் வந்து நான் 2வதாக சொல்ல வந்த கருத்துகள், கம்பேரிசன் அப்படிங்கிற டைட்டிலில். இப்போ 3வதாக எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, மெடிடேஷன்னா என்ன? மெடிடேஷனை பற்றி சில அறிஞர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மெடிடேஷன் அப்படின்னா ஆன்மீகம். ஸோ இந்த மெடிடேஷனை பற்றி வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மெடிடேஷன் அப்படின்னா என்ன? அதாவது வந்து ஆன்மீகத்தில் வந்து தவம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு செயல்பாடு. இந்த தவத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லை கட்டி இருக்கும், அதாவது மனதோடு எல்லை கட்டி இருக்கும் அறிவை எல்லையில்லாத இந்த பிரபஞ்ச சக்தியோட இணைக்கும் ஒரு செயல்தான் தவம்.
தவத்தை செயல்முறையாகச் செய்வது ஆன்மீகம் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொல்கிறார். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மனம் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு சுயமான விஷயம், அதாவது செல்ஃப். ஒரு மனிதனோட தனி மனித விஷயம்தான் வந்து மனம். அந்த மனம் வந்து தனி மனிதனோட தங்கியிருக்கு. அதே மாதிரி அந்த மனம் எதை பொறுத்து இருக்குது? ஒரு மனிதனோட அறிவை பொறுத்து தான் மனம் இருக்குது. மனம் வேறு, உள்ளம் வேறு. மனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எண்ணங்களின் தொகுப்பு மனம். நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா, ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் தாட்ஸ் தான் மைண்ட். அதாவது வந்து எண்ணங்களின் தொகுப்பு மனம். உள்ளம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு இது நாள் வரைக்கும் நம்ம வாழ்நாளில் நீங்கள் அனுபவபூர்வமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயத்துக்கு பேர் தான் உள்ளம். உள்ளதை வைத்திருப்பது உள்ளம். மனம் அப்படிங்கிறது அறிவை சார்ந்தது. உங்களோட எண்ணங்களின் தொகுப்பு மனம்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த மனம், உள்ளம் எல்லாமே நம்ம உங்களை சென்டர் ஆஃப் கிராவிட்டி, உங்களை சென்டர் பாயிண்ட்டாக வச்சு இதெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறதுனால ஒரு லிமிட்டோடு இருக்குது. அதாவது வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டு இருக்குது. இந்த எல்லைக்கு உட்பட்டிருக்கிற சிந்தனையையும், மனம்னா என்னன்னு சொல்லிட்டேன், எண்ணங்களின் தொகுப்பு. அதாவது இந்த எல்லைக்கு உட்பட்ட எண்ணங்களையும் உங்களோட வாழ்வின் அனுபவங்களின் தொகுப்பு, அதாவது உள்ளத்தையும், இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து எல்லையில்லாத ஒரு விஷயம். அதாவது வந்து லிமிட்லெஸ்ஸான திங். அதோட போய் உங்களை இணைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எல்லைக்கு உட்பட்ட உங்களோட செயல்பாடுகள் எல்லாம் எல்லையில்லாத ஒரு செயல்பாடுகளோடு உங்களை இணைக்கும் போது உங்களுக்கு ஒரு எல்லையில்லாத தன்மையை நீங்கள் அடைய முடியும். நீங்கள் வந்து அந்த எல்லையில்லாத தன்மையை அடைய முடியும். இப்படி நம்ம எல்லைக்குட்பட்ட நம்மளோட செயலை எல்லையில்லாத ஒரு தன்மையோட இணைக்கிற பேர் தான் தவம். இந்த செயல்பாட்டுக்கு பேர் தான் தவம். இதை வந்து ஆன்மீகம் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொல்கிறார். இதைத்தான் வந்து சத்குரு என்ன சொல்லுவார் அப்படின்னா, மெடிடேஷன் இஸ் அ ப்ராசஸ் பை விச் யூ பிகம். அதாவது வந்து நீங்கள் ஒரு தன்மையாக மாறுவீங்க அப்படிங்கிறதான் வந்து இதைத்தான் வந்து சத்குரு சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, மெடிடேஷன் இஸ் நாட் அன் அட்டைன்மெண்ட் பை சீக்கிங் சம்திங் அப்படின்னு சொல்லுவார். அதாவது வந்து ஆன்மீகம் அப்படிங்கிறது நீங்கள் போய் ஒரு இடத்த போய் அடையிறதோ, அந்த இடத்துக்கான தேவைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதோ ஆன்மீகம் அப்படிங்கிறத வந்து சத்குரு சொல்கிறார். இதைத்தான் சிம்பிளாக சத்குரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மெடிடேஷன் இஸ் நாட் அன் அட்டைன்மெண்ட் பை சீக்கிங் சம்திங், however you become something in meditation. It is a process by which you become something. It is not about attaining something by seeking something. அதாவது வந்து ஒரு தன்மையை போய் ஒரு தன்மையாக மாறுவீங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு தன்மையாக உங்களை மாற்றிக்கிறத ஒழிய ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு பேர் ஆன்மீகம் இல்லை அப்படிங்கிறத வந்து சத்குரு தெளிவாக சொல்கிறாரு. அதாவது இன்னும் ஒரு உதாரணத்தோடு விளக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வின்னிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அதை போய் கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்க அப்படிங்கிறது அர்த்தம். இதுதான் வந்து ஒரு சீக்கிங் த அட்டைன்மெண்ட், ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் சேர்றது. இது ஆன்மீகம் கிடையாது. ஒரு இடத்துக்கு போய் உங்களை சேர்த்துக்கிறதுக்கு பேர் ஆன்மீகம் கிடையாது. அதாவது வந்து ஆன்மீகம் அப்படின்னா நீங்கள் போய் ஒரு இடத்துக்காக போய் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்ததுக்கு பேர் ஆன்மீகம் கிடையாது. உங்களை ஒரு தன்மையாக மாற்றிக்கிறதுக்கு பேர் ஆன்மீகம் அப்படிங்கிறத சத்குரு தெளிவாக சொல்கிறார். ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிற தலைப்பு கீழே இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க வந்த விஷயங்கள். ஃபஸ்ட்டு வேதாத்ரி மகரிஷி ஆன்மீகத்தை பற்றி என்ன சொன்னாருன்னு சொன்னேன். சத்குரு ஆன்மீகத்தை பற்றி என்ன சொன்னாருன்னு சொன்னேன். அடுத்ததாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த நவநகரீக காலத்தில் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பீக்கில் இருக்கிற காலத்தில் இன்றைக்கி பெர்ஃப்யூம் அப்படிங்கிறது ரொம்ப டே டு டே திங் ஆகிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, லெட் த ஃப்ராக்ரன்ஸ் பி யுவர் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. அதாவது வந்து உங்களை சுற்றி இருக்கும் நறுமணம் உங்களுக்கான முதல் தாக்கத்தை உண்டு செய்யட்டும் அப்படிங்கிறது இதோட பொருள்.
ஸோ இதில் நான் சொல்ல வந்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நறுமணம் அப்படிங்கும்போது அதுக்கு தேவைப்படுறது வந்து பெர்ஃப்யூம். பெர்ஃப்யூமில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ப்ரே டைப், இன்னொன்று வந்து லிக்விட் டைப். அதாவது வந்து எங்கிட்ட 2 பெர்ஃப்யூம் இருக்குது. இது வந்து ஸ்டே கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்ப்ரே. அதே சமயம் பெர்ஃப்யூமில் இன்னொரு செகண்ட் டைப், இது வந்து லிக்விட் டைப் பெர்ஃப்யூம். ஸோ இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே டைப், லிக்விட் டைப் பெர்ஃப்யூம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்ப்ரே டைப் பெர்ஃப்யூமை எப்போவுமே வந்து அவுட்டரில் யூஸ் பண்ணுங்கள் பாடியில். அதாவது வந்து ஒரு க்ளோத் வியர் பண்ணியிருக்கீங்கன்னா அவுட்டர், இப்போ அவுட்டரில் போடுறேன் பாருங்கள், ஒரு எக்ஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அவுட்டரில் யூஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்ப்ரேவை. அடுத்தது இந்த லிக்விட் டைப் பெர்ஃப்யூமை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அவுட்டரில் ஸ்ப்ரே யூஸ் பண்ணோமா, இதை வந்து இப்படி இன்னரில் யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள். 1 2 3 இப்படி இன்னரில் விடணும். அவுட்டரில் ஸ்ப்ரே விடணும், இன்னரில் லிக்விட் விடணும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெர்ஃப்யூமை எப்படி ஒன்றா யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்ப்ரேவை அவுட்டரில் விடணும், லிக்விடை வந்து இன்னரில் விடணும். இதை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஸ்ப்ரேவை சூஸ் பண்ணும்போது ஸ்மூத்தான ஸ்ப்ரேவை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு லிக்விட் பெர்ஃப்யூம் சூஸ் பண்ணும்போது மைல்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்ப்ரே ஸ்மூத்தாக அவுட்டரில் அடிச்சுட்டு லிக்விட் மைல்டாக உள்ளே இருக்கும். நீங்கள் இன்ஹேல் பண்ணுறது எப்படி வரும் அப்படின்னா, ஸ்மூத் மைல்டாக வரும். உங்கள்கிட்டருந்து வெளியே போகிற நறுமணம் எப்படி போகும்? மைல்டு அண்ட் ஸ்மூத்தாக போகும். ஏன்? லிக்விட் வந்து மைல்டு, ஸ்ப்ரே வந்து ஸ்மூத்து. ஸோ ஸ்ப்ரே, லிக்விட் பர்ஃப்யூமை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ரெண்டாவது வந்து கடைசியாக நான் வந்து என்னோடய ஸ்பீச்சை முடிக்கிறேன். என்ன முடிக்கிறேன் அப்படின்னா, ஒரு நோட் வொர்த்தி கோட், ஒரு அருமையான கோட் சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை முறையை வாழணும் அப்படிங்கிறத இந்த கோட் உங்களுக்கு தெளிவாக சொல்லும். இது என்ன அப்படின்னா, பார்வையில் பணிவு, நடையில் தெளிவு, உடையில் கண்ணியம், சொல்லில் கனிவு, மனதில் கட்டுப்பாடு, சிந்தனையில் ஆக்கம், நல்லோர் மாண்பு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். பார்வையில் பணிவு, நடையில் தெளிவு, உடையில் கண்ணியம், சொல்லில் கனிவு, மனதில் கட்டுப்பாடு, சிந்தனையில் ஆக்கம், நல்லோர் மாண்பு. நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னா இதை கடைபிடிங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி டே பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டே ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருங்க. எப்பவும் ஹாப்பியாக இருங்க, சீர்ஃபுல்லாக இருங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க, லவ்வபுளாக இருங்க, கம்பேஷனோட இருங்க. அன்பும் கருணையும் இரக்கமும் கொண்ட வாழ்க்கையை மேற்கொள்ளுங்க. அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.